ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஷாம்ஸ் 360. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் ஃபஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி கூலி ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த காலில் போய் மைக்கை பிடிச்சி நிற்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. அந்த கவர் ஃபோட்டோவில் வந்து ஒரு நெகட்டிவாக ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இப்படி தலையில் கை வைக்கிற மாதிரி, ஏதோ மூவி நல்லா இல்லாத மாதிரி ஒரு கவர் ஃபோட்டோஸ் போடுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. நெகட்டிவ் தான் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது, பாசிட்டிவ் கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எப்பட்றா தமிழ் மூவிஸ் வந்து 1000 crore அடிக்கும் சொல்லுங்கடா. 1000 இல்லை, 500 கூட அடிக்காது இப்படி பண்ணிங்கன்னா. இந்த கம்பேக் மூவி கூலி ஒரு கம்பேக். லோகேஷ்க்கும் சரி, ரஜினிக்கும் சரி. எல்சியூ கிடையாதுன்னு லோகேஷே சொல்லிட்டாப்புல. நீங்கள் அந்த மைண்டில் வச்சுட்டு போவாதீங்க, அவ்வளோதான். அண்ட் ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், நாகார்ஜுனா, ஃபேபுலஸ் ஆக்டிங், வேறு லெவல் கலக்கிருக்காங்க. நாகார்ஜுனாலாம் ஷேடு வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காரு. குபேராக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் பர்சன் மாதிரியே இருந்துச்சு. அண்ட் ஷோபின் எங்கப்பா இருந்த இவ்வளோ நாளா, ப்ரில்லியன்ட் ஆக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்டிங் அவரது. அனிருத் எப்பவும் போல் வாசித்து தள்ளியிருக்காப்பில். பிஜிஎம்லாம் பயங்கர வேறு லெவல். அமீர் கானும் உபேந்திராவும் சரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட் கேமியோ வந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக மூவி ஒரு 5க்கு வந்து 4.12 தரலாம். இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும், அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் போனீங்களா, நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு மூவி. இஸ் அ கிரேசி குட் ஒன். தலைவர் ஸ்டைலே சொல்லணும்னா கேட்ச் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பை, see you. நம்ம மோட்டோ vlogging, ஃபுட் vlogging எல்லாம் பண்ணிருக்கோம். போய் பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம வேறு எப்போனா என் வீடியோ வந்தால் அப்போ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you. Bye.